இதை நைட்டே பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு காலையிலே வந்துடுவாங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அப்போ அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி 12 மணிக்கு தான் தூங்கணும். சரி வா போகலாம். Am I really that much handle? Breaking these niggas down like a camel. You don't really know you. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு வணக்கம் தான் வரும். ஏன்னா இன்னொரு வணக்கம் சொல்கிற ஆள் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு அவங்க அம்மா கூட ஷூட்காக போயிருக்காங்க. ஸோ நேற்று புதன்கிழமை நைட்டு கிளம்புனாங்க. வியாழக்கிழமை நைட்டு கிளம்பி வெள்ளிக்கிழமை காலையில், அதாவது நாளைக்கு காலையில் வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னா எதுக்காக இந்த வீடியோனா, கடந்த ஒரு 2-3 மாதமாக வந்துட்டு சுகர் கட் பண்ணு, சுகர் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்துட்டு நான் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நானே வந்துட்டு இன்றைக்கி நைட்டு, இப்போ மணி வந்து 10:30 ஆயிடுச்சு, வியாழக்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு இப்போ நான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு, அப்புறமா நானே ஒன்று செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சி இன்னொரு ரெசிபி ரெண்டு செஞ்சு அவர் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட் கூட நான் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன். இந்த டைம் நானே செஞ்சு கொடுக்க போகிறேன். என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, தம்பி பேகு கிளம்பியாச்சு. இவன் தான் வீடியோ எடுக்க போகிறான். எல்லோரும் கேட்பீங்க, என்ன தனியாக வந்து எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்பீங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு என் தம்பி கூட வந்திருக்கான். அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்ருக்கேன் அவருக்கு. அசிஸ்டண்ட்டாக இல்லை, ஒரு ஹெல்ப். போலாமா? ஓட்டு 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 போய் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு பை 1 கெட் 1 ஃப்ரீ. ஒன்று மட்டும் வாங்கலாமா, 2 வாங்கலாமா? ஒன்று போதுமாடா? ஒன்று பத்துமா? பை 1 கெட் 1 ஃப்ரீ தானே, ஒன்று போதும். ஒன்று தருவாங்கல்ல? ஒன்று தருவாங்க, ஆனால் போதுமா? போதும். இப்போ வந்துட்டு குலாப் ஜாமுன் இந்த மிக்ஸ் இது வாங்கியாச்சு. இப்போ வந்து பால் வாங்கணும், அப்புறம் மற்றது எல்லாமே வீட்லேயே இருக்குது. டார்க் சாக்லேட் வாங்கணும், அவ்வளோதான். பால், டார்க் சாக்லேட்டு, க்ரீக் யோகர்ட் இருக்குது, பேச்சுமா இருக்குது, பாதாம் இருக்குது, வாழைப்பழம் வாங்கணும். 70% தான் உனக்கு வேணுமா? ஆமாம். 50% தான் ஆகுதா? 70% தான் வேணும். பால் வாங்கணும், வாழைப்பழம் வாங்கணும், டார்க் சாக்லேட் வாங்கணும். ஓகே, 3 லட்சம் ஞாபகம். இப்போ இதை மட்டும் தான் அப்படியே பில் போட்டுடலாம். அவ்வளோதான், போலாமா? இந்த கடையில் தான் இருந்துச்சு. இந்த பச்சை வாழைப்பழம் 2 வாழைப்பழம் வந்துட்டு 14 ரூபா, ஒன்று 7 ரூபா. கையில் காசு இல்லாதனால ஃபோன்பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. 2 வாழைப்பழம். ரஸ்தாளி பழமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். டார்க் சாக்லேட்டும் வாங்கியாச்சு. இது வந்து 113 ரூபா. போலாம். A few moments later. முதல்ல வந்து குலோப் ஜாமுனுக்கு இந்த பாவு காய்ச்சிடலாம். பாவில் சர்க்கரை தண்ணி ரெடி பண்ணிடலாம். இந்த சர்க்கரை வாங்கி 3 மாதம் மேலாச்சு. இன்னும் இப்போ தான் ஓப்பனே பண்ணுறது. போதும்னு நினைக்கிறேன். வாசத்துக்கு வந்துட்டு குங்குமப்பூலாம் போடுறாங்க. பூ போடுற அளவுக்கு வசதி இல்லை. ஒரு 4 ஏலக்காய் மட்டும் நல்லா வாசத்துக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு குலோப் ஜாமுன் பர்ஃபெக்டாலாம் செய்ய தெரியாது. சும்மா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஏனோ தானோன்னு செஞ்சுக்கலாம். ஏலக்காய் வந்து கசக்கும். எதுக்கு எல்லா டேஸ்ட்டு ஏலக்காய் போடுறாங்க? ஏலக்காய் போட்டால் வாசமாக இருக்கும். இல்லைன்னா சர்க்கரையோட ஒரு மாதிரி டேஸ்ட்டு தெரியும், வாசம் தெரியும்ல. ஏலக்காய் போட்டால் ரிச்சான நல்ல ஃபீல் கொடுக்கும். சர்க்கரை பாகில் சர்க்கரை ஓகேவா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சர்க்கரை போகணும்னு பார்த்துக்கோ. சரி, நான் சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். நான் டேஸ்ட் பார்க்குறதுக்கு வாயில் போட்டுட்டேன். அப்படியே பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். வீடியோ பார்க்குறவங்க என்னோட எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பீங்க இதில். நான் எப்போயாவது ஒரு டைம் தான் அந்த குலோப் ஜாமுன் செய்வேன். நிறைய பேர் மாவு ஆட்டியே செய்வாங்க. நமக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. ரெடிமேடாக இருக்கிற மாவு வாங்கி பால் ஊற்றி பிசைஞ்சி எண்ணெயில் போட்டு அது ஆறின உடனே பாகில் போட்டுருவோம். அதுதான், அவ்வளோதான் வேலை. ஸோ வந்து இந்த குலோப் ஜாமுனுக்கான மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இதுக்கப்புறமா அந்த இதுக்கான இது என்னது, குலோப் ஜாமுன் போடுற அந்த சர்க்கரை தண்ணி அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது இதுவும் ஊறிட்டுருக்க கேப்பில் நம்ம வந்துட்டு சாக்கோபார் செய்கிறதுக்கு இதை எடுத்து இதில் ஊற்றி வச்சிடலாம். அது ஒரு வேலை முடிஞ்சிடும்.
நீங்களுமே சாக்கோபார் வந்து வீட்டிலேயே செய்யலாம். இதுக்கு வந்துட்டு 2 வாழைப்பழம் வேணும். இது கூடவே வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து பீனட் பட்டர் சேர்த்துக்கலாம். லைஃப்லேயே பீனட் பட்டர் கடையில் போய் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஏன்னா வரமாட்டேங்குது. இப்போ பீனட் பட்டர் போட்டாச்சு. இது கூட வந்துட்டு ஒரு 2, 3 ஸ்பூன் வந்துட்டு யோகர்ட் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு என்ன ஃப்ளேவர்லாம் நான் பார்த்து வாங்கலை, அப்படியே போய் கடையில் வாங்கினேன், கொடுத்துட்டாங்க. மீதி வந்து நம்ம சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது ப்ளூபெர்ரி. நல்லாவே இல்லை. நல்லா இல்லையா? நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்னு எச்சிலாம் நாக்குக்குள்ளே கொண்டு வந்து வாயில் வச்சா ஒரு ஸ்வீட்டே இல்லை. இதெல்லாம் ஜிம் போய் போகிறவங்க ப்ரோட்டீன் ஹெல்த்துக்காக சாப்பிட்றது, அதுலலாம் வந்துட்டு சுகர் போட மாட்டாங்க. லைட்டான ஸ்வீட் தான் இருக்கும். ஹீட்டே இல்லை. இப்போ வந்து பேரிச்சம்பழத்தை வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா மேலெலாம் சுகர் அது இதுன்னு தடவுறாங்க, பல கைப்படுது, அதனால் கழுவி எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு ஊற வச்சு தோல் உரிச்ச பாதாம் தான் சேர்த்துக்க சொன்னாங்க. ஆனால் நான் திடீர்னு பிளான் பண்ணதுனால இதை ஊற வைக்கல, அப்படியே சேர்த்துப்போம். ஒரு 4 பாதாம் வந்துட்டு ஊற வைக்காமல் கழுவிட்டு அப்படியே சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்த்துக்கிறதுன்னு தெரில, குத்து மதிப்பா. ஐயோ பால் எடை வந்துருச்சு. பால் இடம் நல்லா தான் இருக்கும் பொழுது. பால் எடை நல்லா இருக்குமா? அரைக்கிறது தானே எல்லாமே வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எதுக்கு நான் வந்துட்டு 2 இது செய்கிறேன்னா, குலோப் ஜாமுன் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுவுமே வந்துட்டு அரைச்சி அதில் ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அதனால தான் 2 செய்கிறேன். நைட்டு வந்துட்டு ஒரு 11 மணிக்கு உட்காந்து மிக்சியில் அரைச்சிட்ருக்கோம். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா ரொம்ப தண்ணியாட்டிருக்கே, ஃப்ரிட்ஜில் வச்சா என்னாவும் தெரியலையே. இது வந்து மோல்டில் ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன். டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. இது வச்சா நல்லா கெட்டி ஆகுமான்னு தெரியலையே. ஏன்னா வெள்ளை கலரில் இருக்குது, இது இந்த கலரில் தான் இருக்கும். எந்த கலரில்? சாக்கோ கலரில் தான் இருக்கும். இது சாக்கோபார் இருக்குல்ல, ஆமாம். அது வந்து கடிச்சோடனே உள்ள வெள்ளை கலர் தானே இருக்குது. அந்த வெள்ளை கலர் தான் இந்த கலரில் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மோல்டு வந்துட்டு அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஒரு 250 ரூபாயோ 200 ரூபாயோ வந்துச்சு. இது கூடவே வந்துட்டு ஸ்டிக் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் நான் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பார்ப்போம். சாமி நல்லா வரணும். கம்பெனிலலாம் ஈஸியாக தயாரித்து கொடுக்குறாங்க. திப்னேஷ் பாருங்கள், உங்களுக்காக வந்துட்டு என் கையால் கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணுறேன். சரி, நைட்டு ஃபுல்லாக நம்ம இதை ஃப்ரீசரில் வைப்போம். காலையில் வந்துட்டு இது நல்லா கெட்டியாயிரும். அப்புறமா வந்துட்டு நம்ம சாக்லேட்டில் முக்கி எடுத்துடலாம். இப்போ இதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாமா? இப்போ வந்து சின்ன பிளேட்டில் இது மேலே வச்சு அப்படியே கொண்டு போய் உள்ளே வச்சிடலாம். சாமி முப்பாத்தா செல்லாத்தா மாரியாத்தா நல்லா வரணும் சாமி. சரி, ஹையில் இருக்குது, பார்க்கலாம் காலைல என்ன ஆகுதுன்னு. நம்ம போய் குலோப் ஜாமுன் போட்டுட்டு அந்த சக்கரை தண்ணியில், அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஜீராவா, அதில் போட்டுட்டு போய் தூங்கலாம். டைம் ஆச்சு. நம்ம குலோப் ஜாமுன் செய்யும் போது எல்லாமே வந்து ஒரே சைஸில் வந்துச்சுன்னா தான் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்துட்டு தீப்னேஷ் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு டெக்னிக் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும், இந்த அளவில் வச்சு அதில் போட்டுட்டோம்னா எல்லாமே ஒரே சைஸ்க்கு வந்துடும். நம்ம அப்புறமா உருட்டிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். நம்ம சைஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அவ்வளோதான். நானும் என் தம்பியை பேசிகிட்டே வந்துட்டு இந்த மாவு எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டோம். இங்கே கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல, ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி ட்ரெஸ்ஸே நனைஞ்சு போயிடுச்சு. அதனால் இதெல்லாம் பெட்ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஒரு ரீல்ஸ் நான் ஒன்று பார்த்துருக்கேன். அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்துட்டு இதில் போட்டு டப்புன்னு வெடித்து எல்லா பக்கமும் விழுந்து தெரிக்கும் ஒரு வீடியோ. ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. டப்புன்னு வெடித்து எல்லா பக்கமும் தெரிச்சிச்சு. அந்த வீடியோ எல்லாமே ட்ரெண்டிங் ஆச்சு. நான் எப்போ குலோப் ஜாமுன் போடும் போதனால அந்த மாதிரி வெடிச்சிருமோன்னு பயந்துட்டே போடுவேன். ஆனால் அந்த மாதிரி ஆனதில்லை. இன்றைக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஒரு வடை சட்டி ஒன்று நல்லா வெயிட்டாக அடிகனமாக இருக்குது. அப்புறமா இந்த பால் காய்ச்சிற பாத்திரம் ஒன்று, கூடவே இந்த ஒரு பேனு, இந்த 3மே சேர்த்து இண்டஸ் வேலியில் காம்போ ஆஃபரில் ஒரு 2000 or 1500 ரேஞ்சில் வாங்கினேன். ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா www.indusvalley.com வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும்போது AKP12ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற ப்ரைஸில் வந்து 12% ஆஃபர் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இதில் தான் நம்ம வந்து குலோப் ஜாமுன் போட்டு செய்ய போகிறோம். பாத்திரம் நல்லா குழியாக நம்ம வந்து குழம்பு வச்சுக்கிறது, அப்புறம் ஏதாவது வந்துட்டு என்னது பலகாரம் சுடுறது, சின்னதாக ஒரு 2 பேர் ஒரு 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும். பெரிய ஃபேமிலி வாங்கிக்கலாம் சின்ன பொரியல் செய்கிறதுக்குன்னு.
எனக்கு இது ரொம்ப காம்பேக்டாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு. அதனால் உடனே ஆர்டர் போட்டேன். அடுப்பு சன்னமாக தான் இருக்குது. மெதுவாக வச்சு நல்லா வேக வைக்கணும். நல்லா குண்டு குண்டாக அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு பானிபூரி மாதிரியே இருக்குல்ல. அம்மா பஸ்ஸில் ஜாலியாக தூங்கிட்டே வருவாங்க. நம்ம தான் இங்கே வந்துட்டு தூங்காமல் போட்டுட்ருக்கோம். ஆனால் காலையில் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு தெரியல. பார்க்கலாம். குண்டு குண்டு குலாப் ஜாம் நம்ம ஆச்சி குலாப் ஜாம். ஆச்சி குலாப் ப்ரமோஷன் பண்ணுறியா? ரொம்ப வேலையெல்லாம் முடிச்சு ரொம்ப ஸ்வெட்டாக குளிச்சுட்டு வந்தாச்சு. மணி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11:55 ஆயிடுச்சு. 12 இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ இதெல்லாமே ஆறிடுச்சு. சுட சுட போட்டால் அப்படியே கரைஞ்சு போயிடும் அப்படின்னாங்க. அதனால் ஆறி வச்சு நம்ம இந்த சர்க்கரை தண்ணியில் போடுறோம். தண்ணி தான் பத்துமான்னு தெரியல. பெசம் இதில் ஊற்றிடலாம். அப்படி நம்ம கீழே ஒரு பெரிய தட்டு வச்சு தண்ணி ஊற்றி அதனால வைக்க போகிறோம். ஏன்னா எறும்புக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும். நைட்டு ஆசாசியாக பண்ணி உள்ளே எறும்பு விழுந்து செத்து கிடந்தானா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வர வச்சிடலாமா? இருக்கட்டும். இது மேலே இதை வச்சு இது மேலே ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். எறும்பு ஏறாது. தூங்கிட்டு காலையில் வந்துட்டு 6 மணிக்கு வந்துடுவாங்க. வந்தோடனே வந்துட்டு எடுத்து கொடுக்கலாம். தூங்கிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லுவாங்களா, இல்லை நான் இப்போவே சாப்பிட்றேன் கிணத்துல போட்டு கொடுன்னு சொல்லுவாங்களா, எதுக்கு ஜீவி இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. காலையில் வச்சு பார்க்கலாம். இப்போ போய் தூங்கலாம். ஓகே. The next day. பாருங்க ஒருத்தர் யார் வந்திருக்காங்கன்னு. ஆமாம், தூங்கி எழுந்திரிச்சு வரேன். அவசரமா வருது. ஆய் வருதுண்ணே. நானும் நித்தேஷும் வந்துட்டு நைட்டு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி 12 மணிக்கு தான் தூங்கணும். என்ன சர்ப்ரைஸ்? கெஸ் பண்ணு. தெரியல. நாங்கள் 12 மணிக்கு தான் தூங்கணும். என்னன்னு சொல்ல. சரி வா போகலாம். ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. எப்பயும் நீ கேட்கறது தான். அதான் பெருசு இல்லை. நான் வந்து நான் சுகர் சாப்பிடலாம் சொல்லி கேட்கல. அதனால உனக்காக எல்லா தண்ணியும் உறிஞ்சிச்சாட்டு இருக்கு. சூப்பர். பார்க்கவே செமையா இருக்கு. சூப்பர். ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சோத்துக்குள்ள சாப்பிடலாம். அப்படி இது மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று இருக்கு. ஆனால் அது 3/4 ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 ரெடி பண்ணணும். வெட்ட போட்டு ஓவரா பண்றது என்ன? கேட்கல. ஐஸ் ஐஸ். வாவ் யம்மி. செமையா இருக்கு. நல்லா கட்டி ஆயிடுச்சு. முக்கிய எடுக்கணும். பரவாயில்லையே. தனி ஒரு மனசே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. கண்ணெல்லாம் கலங்குது நினைச்சாலே. நானும் இந்த டேஸ்ட் பண்ணணும். இதில் வந்து சாக்லேட்ல முக்கி தரேன். சர்ப்ரைஸா ஆனால் இப்போ வந்துட்டு அதில் முக்கிய எடுத்துடலாம். மணி வந்து 9 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ண போறீங்க? சாக்லேட் ஊருக்கு போகிறோம். ஓஹோ. $10 சாக்லேட் செய்யறதுக்கு 100 ரூபா செலவு பண்ணாங்க. 100 ரூபா இல்லை, 100 ரூபாய்க்கு மேலே. 100 ரூபாய்க்கு மேல வேலை செய்யக்கூடிய ஒரே ஆளு இந்த பொண்ணாங்க. அளவு 10 ரூபா சாக்லேட் வந்துட்டு ஹெல்தியா இருக்காது. இது வந்து ஃபுல் ஹெல்தி. Yes. ஒன்லி ஹெல்தி. எஸ் ஐ நோ. நீ எப்பயுமே ஹெல்தி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லோப் ஜாமுன் சாப்பிடலாம். லோப் ஜாமுன். லோப் ஜாமுனா? ஹலோ. 10க்கு எத்தனை? 10க்கு 10. அப்படியே கை விட்டு எடுக்கக்கூடாது, கெட்டு போயிடும். ஸ்பூன் வச்சு தான் எடுக்கணும். சாரி ஜிபி. இதுக்கு மேலே சாப்பிட. நைட்டு 12 மணிக்கு தான் தூங்கணும். 12 மணி கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. ஜஸ்ட் கரெக்டாக வீட்டுக்கு ஒரு 8:30 மணிக்கு வந்து கரெக்டாக எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து செஞ்சோம். சாக்லேட் உருக்கி முக்கி எடுத்தாங்க. அது ஈஸியாக இருந்துச்சு. சும்மாவே கையில வச்சா உருகும். இப்போ இவ்வளவு சுட சுட தண்ணியில போட்டு உருகாம இருக்கு. என்னடி இது?
அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில். சாக்கோபார் வந்துட்டு ரெடி பண்ணோம். என்ன பிரச்சனைனா நம்ம வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே வச்சு பண்ணும்போது சாக்லேட்டு வந்து அல்வா மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா தட்டு மேலே, அதாவது குண்டாக்குள்ளே தண்ணி ஊற்றி தட்டு இது மேலே வச்சேன். அப்போ உருகுச்சா, இப்படி வச்சு எடுத்துட்டேன். இது செட் ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் டைம் ஆனோடனே இதுவும் தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ஒன்று மட்டும் இப்போ வந்து சாப்பிடுவோம். அதை வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை சாப்பிடுவோம். இதை நான் வந்துட்டு முக்கி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரீசர்லாம் வைக்கல. ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கிற ஐஸ் சில்லுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஐஸ் சில்னஸ்லேயே வந்துட்டு இதுவும் கட்டியாயிடுச்சு. சரி இந்த இதே 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் உங்களுக்காக தான் நீ சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் சாப்பிடு. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் எப்பயுமே உழைப்பு போய் சேரணும். எம்மி. எல்லாத்துக்கும் ஒரு கடிதான். எப்படி இருக்கு? சூப்பராக சூப்பராக இருக்கு. எனக்கு இந்த வாழைப்பழம் போட்டதுனால அது வாழைப்பழ டேஸ்ட் வருது. நார்மல் ரஸ்தாளி பழம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதோட ஃப்ளேவர் தெரியுது. சக்கரை போடணும். சக்கரையே இல்லை. சக்கரைலாம் இல்லை, சக்கரை இல்லாமல் பண்ணது. கஷ்டப்பட்டு பண்ணது.